சரியான முடிவு தெரியாத நிலையில் சீட்டு குலுக்கி பார்த்து முடிவு செய்யலாமான்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2533. இந்த சீட்டு குலுக்கி பார்த்து முடிவு செய்வதுங்கிறது 2 வகையில இருக்கு. முதலாவது என்ன அப்படின்னாக்கா, மனிதர்களுக்கு மத்தியில யாரை தேர்வு செய்றது, யாருக்கு முன்னுரிமை அளிப்பது, இது போன்ற ஒரு தேவைகளுக்காக சீட்டு குலுக்கி போடுவது. இது மார்க்கத்துல அனுமதி இருக்கு. 2வது எப்படிப்பட்டதுன்னா, குறிப்பிட்ட காரியத்தை ஈடுபடலாமா, வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக சீட்டு குலுக்கி போடுவது. ஒண்ணுல ஈடுபடலாம் அப்படின்னு எழுதிக்க வேண்டியது. இன்னொன்னுல ஈடுபடக்கூடாதுன்னு எழுதிக்க வேண்டியது. அப்புறம் சீட்டு குலுக்கி பார்த்து தேர்வு செய்தால், அதற்கேற்ப செயல்படுவது. இந்த மாரி செயல்படுவது குறிபார்க்கிறதுல சேரும். அப்ப அது ஹராம். இப்போ ஒவ்வொன்னுக்கும் ஆன அந்த ஆதாரத்த நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதலாவது என்ன சொன்னோம்? மனிதர்களுக்கு மத்தியில சீட்டு குலுக்கி பார்க்கலாம். அப்படின்னு சொன்னோம்ல. அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உண்டு. ஒரு சிலவைகள். முதலாவது புகார்ல 615ஆம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதாய் வஸ்ஸஃபில் அவ்வலி ثم لم يجدوا إلا أن يستحموا عليه لاستحموا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கனாக்கா, பாங்கு சொல்றதற்கும் நன்மை, அதாவது பாங்கு சொல்வதற்குரிய நன்மையையும் முதல் வரிசையில் நின்று சொல்வதற்கான அந்த நன்மையும் மக்கள் அறிந்து கொள்வார்களேயானால், அதற்காக அவங்க போட்டி போட்டுக்கொண்டு வருவாங்க. யாருக்கு அந்த இடம் கொடுப்பது என்பதுல சீட்டு குலுக்கி போடக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் சரி, அதற்கும் தயாராகி வருவாங்க அப்படின்ற கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ சீட்டு குலுக்கி பார்த்து முடிவு செய்யலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சீட்டு குலுக்கி பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் புகாரில 2661ஆம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதா அராத யஹ்ருஜ சஃபரன் அக்ரா பைன அஸ்வாஜிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் புறப்பட விரும்பினாங்கன்னா, தங்களுடைய மனைவிமார்களிடையே யாரை பயணத்துல அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சீட்டு குலுக்கி போடுவாங்க. அவர்கள் எவருடைய அந்த பெயருள்ள அந்த சீட்டு வருதோ அவங்கள என்ன செய்வாங்கன்னா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் அழைத்து செல்வாங்க அப்படின்னு கருத்துல சொல்றாங்க. 2661 அன்னை ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா, இந்த மாதிரி மனிதர்கள் மத்தியில யாரை தேர்வு செய்வது அப்படிங்கிறதற்காக இந்த மாதிரி செய்யலாம். இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும்ல. ஏன்னா ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேருக்கும் ஒரு வகையில தகுதி படைத்தவங்க தான் இருக்கிறாங்க. அதுல ஒருவரை தான் தேர்வு செய்யணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம திடீர்னு ஒருத்தர் நம்ம தேர்வு செஞ்சோம்னா மற்ற 4 பேருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். அதனால நாம இந்த மாதிரி சீட்டு குலுக்கி போட்டோம் அப்படின்னாக்கா, இது சரி சீட்டு குலுக்கி போட்டோம்னா அதுல யார் பேர் வந்திருந்தாலும் அவரை அழைச்சிட்டு போயிருப்பாங்கல்ல. நம்ம பேரு தானே இதுல வந்திருக்கு அப்படிங்கிறதுனால மற்றவங்க என்ன செஞ்சுக்க மாட்டாங்கன்னா, அவ்வளோ என்ன செஞ்சுக்க மாட்டாங்க. மன வருத்தங்கிறது அவ்வளோ இருக்காது. அதனால இந்த ஒரு சீட்டு குலுக்கி பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. நம்ம சிலது தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது போதுமானது. அடுத்து 2வது வகை என்னன்னா, இந்த சீட்டு குலுக்கி பார்த்து காரியங்கள்ல முடிவு செய்யுறது. இது செய்யலாமா கூடாதா அப்படின்னு. இது 5வது அத்தியாயத்தினுடைய 90ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனீபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, நம்பிக்கை கொண்டு வர மது, சூதாட்டம், பலிபீடங்கள், இந்த குறி கேட்பதற்காக அந்த அம்புகள் ஆகியவை அருவருப்பானதும் ஷைத்தானுடைய நடவடிக்கையா இருக்கு. இதுல இருந்து நீங்க விலகிக் கொள்ளுங்க, வெற்றி பெறுவீங்க என்ற கருத்துல அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி இந்த குறி கேட்ப கூடாது என்ற கருத்துல அல்லாஹ் 5வது அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன விளங்குது அப்படின்னா, அதாவது இந்த அரபு மக்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் இருந்தாங்கன்னாக்கா, அவங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு முன்னால போய் நின்று அந்த திருவுளச் சீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு சீட்ல செய்யின்னு எழுதிக்குவாங்க, இன்னொரு சீட்ல செய்யாதுன்னு எழுதிடுவாங்க. அப்ப தெய்வத்துக்கு முன்னாடி போய் குலுக்கி போட வேண்டியது எது வருதோ அதை தேர்வு செஞ்சுட்டு அது கடவுளுடைய கட்டளை அப்படின்னு கருதிக்குவாங்க. இது இந்த மாதிரி செய்வதற்கு மார்க்கத்தில் தடை இருக்கு. அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த பால் கிதாபுங்கிற ஒரு முசீபத் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கு. இது இந்த குறி கேட்பதை போல தான். ஒரு சீட்ல சரி ஏதாவது செய்யின்ட்டு எழுதிட்டு இன்னொரு சீட்ல செய்யாத அப்படின்ட்டு எழுத வேண்டியது, அல்லது ஒண்ணுல நன்மையானதுன்னு எழுதிக்க வேண்டியது. திருமணம்ட்டே இருக்குன்னு வைங்களேன், திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னா செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்ட்டு எழுதிக்க வேண்டியது. அது எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு சீட்ல எடுப்போம். செய்யக்கூடாதுன்னு வந்துருச்சுன்னா உடனே அது அல்லாவே வஹி மூலமா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி விளங்கி, மறைவான ஒரு ஞானமே நமக்கு இருக்கு, அதை அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் அதுல இருக்கு. அப்ப இந்த மாதிரியான வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. மாறாக நாம இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம முடிவெடுப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. புகார்ல 1166ஆம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ். இதா ஹம்ம அஹதுஹும்
அஹதுக்கும் பி அம்ரின் ஃபல் யர்கா ரகத்தைன் மின் கைரில் ஃபரீதத்தி சும்ம லியக்குல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமா இருக்கா, எது முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஃபர்ல் அல்லாத 2 ரக்காத் தொழுது, அதுல வந்து நீங்க வந்துட்டு அந்த ஸலாத்துல் இஸ்திகாரான்னு இருக்குல்ல, இஸ்திகாரா தொழுகைன்னு இருக்குல்ல, அது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவ சொல்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்தக்ஹிருக பிஇல்மிக்கன்னு ஆரம்பிக்கக்கூடிய துஆ இது. நீங்க நான் சொன்ன அந்த 1166ஆம் இலக்கத்துல ஹதீஸை நீங்க வந்து பார்த்து அறிஞ்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குர்ஆனுடைய அத்தியாயங்களை எங்களுக்கு கற்றுத் தந்ததைப் போலவே எல்லா காரியங்களிலும் நல்லவற்றை தேர்வு செய்யக்கூடிய ஒரு முறையை கற்றுத் தந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் இந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்திலேயே என்ன செய்றாங்கன்னா, சஹாபி வந்துட்டு அறிவிக்கிறாங்க. அந்த ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க. அப்போ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபி வழியின் அடிப்படையில நாம என்ன செய்துக்க வேண்டியது, நம்மளுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை நம்ம வந்துட்டு தேர்வு செய்யுதுங்கிற ஒரு ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா, ஸலாத்துல் இஸ்திகாராங்கிற அந்த ஒரு தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்துல வந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த அந்த துஆவை ஓதி நாம வந்து அல்லாஹ்விடத்துல உதவி கோரணுமே தவிர, நாம வந்து சீட்டு குலுக்கி பார்க்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு இது குறி பார்க்கிறதுல வந்துரும். அந்த மாரி காரியங்களுக்காக நம்ம செய்யக்கூடாது. இந்த துஆவினுடைய அர்த்தம், துஆவினுடைய அந்த அரபி அந்த மூலமெல்லாம் வந்து நீங்க நாம சொன்ன அந்த புகாரில பார்க்கலாம். நம்ம குரூப்ல கூட கேட்டு அத நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஏற்கனவே பதிலும் சொல்லியிருக்கிறோம்.